ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இதை நீங்கள் வடை போண்டான்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 பல் பூண்டை தோலோடு அப்படியே சேர்த்துருங்க. கூடவே ஒரு 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க. ஒரு 2-3 டைம் பல்ஸ் விட்டு எடுத்தால் போதும். பருப்பு ஒன்றும் பாதியுமாக தான் உடஞ்சி வரணும். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா தெரியுது, ரொம்ப நைஸாக அரைப்படலை. அங்கங்கே பருப்பு இருக்குது, நல்லா ஒன்றும் பாதியுமாக அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் சரியாக இருக்குங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேங்க. இதை கட் பண்ணி சேர்க்கும்போது வாயில் கடிப்படும், அது ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால் நான் துருவி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பொடியை நறுக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை, கொஞ்சமாக பொடியை நறுக்கின புதினா, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக நல்லா பைண்ட் பண்ணுறதுக்காக இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா மொறுமொறுப்பாக வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. அந்த பட்டாணியில் இருக்கக்கூடிய ஈரமே நமக்கு சரியாக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி கையெல்லாம் நல்லா அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலைங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உருட்டிக்கலாம். நீங்கள் இதை வடையாகவும் தட்டி போடலாம், போண்டா மாதிரி உருட்டியும் போடலாம். நான் இன்றைக்கி நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு ரெடி பண்ண போகிறேங்க. ரொம்ப சின்ன பீசஸாக நான் சிலிண்டர் ஷேப்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஷேப்பு சைஸ் ரெண்டுமே உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கலக்க வேண்டாங்க. ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை கரண்டி வச்சு நம்ம கலந்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அப்படி இல்லைன்னா வெளியில் மட்டும் நிறம் மாறிட்டு உள்ளே வேகாமல் பச்சையாகவே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இது சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீசன் இருக்கும்போது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா மொறுமொறுப்பாக நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதை வடை போண்டான்னு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாங்க. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.